வல்லரக்கா என்னம்மா உனக்கு சகனம் சரியில்லைப்பா, இன்னைக்கு தவங்க இருக்க போகாதேன்னா எல்லாருக்கும் கேட்டானா? எங்க கேப்பா? அது கேட்கக்கூடிய வயசாது. ஆமாமா 25 வயசுல எவன்மா சொன்னதை ஒரு 16 17 வயசுக்கு மேல 25 வயசு வரை பெற்றவங்க சொல்ற வார்த்தை அவன் காதுல விழாது. யார் சொல்லுறது விழாது. 25 வயசுக்கு அப்புறம் ஒரு கால் கட்டையை போடுறாங்க பாத்தீங்களா? சரி, போட்ட இடத்துல சப்புன்னு இருந்துருவான். பிறகு இருனா இருப்பான், எந்திரனா எந்திப்பான். அது வரைக்கும் அவன் பாடு தெரியுவான். பக்கத்தூர்ல கோயில் கூட நடந்தா பார்க்க போவான். சரி, அம்மா கச்சேரி பார்த்தா முத ஆளா நின்னு பார்த்தோம், பாப்பான். அது ஒரு காலம். அது கச்சேரியா பாக்குது, கூட்டத்தை பாக்குது. எதையாவது பார்த்து சந்தோஷமா இருந்தோம். சரி, இப்ப ஏற்ற ஆனா போதும். எங்க நிக்கியே, எப்போ வருவியே? நீ 5 நிமிஷத்துல வரலன்னா உனக்கு இருக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள வர முடியாது, உனக்கு வெளியே தின்னதான். அப்படிப்பா வீட்டுக்கு வர மணி ஐடியா இருக்கா இல்ல அங்கே தான் இருக்க போறீங்களா? கரெக்ட் தானே, கேட்ட கேள்வி கரெக்ட் தானே. அது போல என்னம்மா வல்லரக்கனுக்கு தலையில நல்ல தட்டியது. சரி, அம்மா பிரமகனி சொன்னா, மகனி வல்லரக்கா உனக்கு சகுனம் சரியில்லையப்பா, இன்னைக்கு தவக இருக்க போக வேண்டான்னா. சரி, வல்லரக்க கேட்டானா? அவன் கேட்பானா? இதெல்லாம் கேட்கக்கூடிய வயசா? இப்பதானமா துள்ளி விளையாடக்கூடிய வயது. சாகனம் என்னமா சாகனம்? சரி, எவ்வளவு நாளைக்கு துள்ளி விளையாட முடியும்? ஆமா, அவன் சொல்லி அப்படித்தான் ஜாதகம் நாங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் ஜாதகம் பார்க்கல. சரி, ஆளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சாச்சு, அடுத்து 2வதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் அந்த காலத்துல இருக்க, நாங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே செய்யாது. நீங்க வேஸ்ட் பீஸா இருந்திருக்கீங்க. ஓ, வேஸ்ட் பீஸ். ஏமா ரிக்வெஸ்ட் கொடுத்தா அடுத்த செகண்ட் ஹாய், காலையில குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இட்லி சட்னி தொட்டுக்கிட மறந்துடாத. சரியா, நீ என்ன சாப்பிட்ட? நானும் இட்லி தாம்மா. 2 பேரும் சேமா சாப்பிட்டுருக்கேம்மா. நாளை 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்னா சந்திப்போமா, வாங்க ஐயா சந்திப்போம் அப்படிம்பாவ. மறுநாள் கல்யாணம். அவ்வளவுதான் கல்யாணம் நாளைக்கு கல்யாணம், நாளை கழிச்சு கோட்டு வாசல்ல. அந்த காலத்துல கோட்டு வாசலுக்கு போவிய, இப்ப அவரோரு விருப்பப்படி வாழ்ந்துக்கிடுவோம். எப்ப அவங்க இஷ்டம். அத மாதிரி என்னம்மா வல்லரக்கே நினைத்தா. சரி, அதாவது என்னம்மா வல்லரக்க என்ன நினைக்கிறா? தாயினுடைய வார்த்தையை தட்டினா. சரி, கட்டிய தாரத்தனுடைய வார்த்தையை தட்டினான் வல்லரக்கன். மனுஷன் நல்ல நேரம் வரும்போதான் தாய் பேச்ச கேட்பான். ஆமா, தாய் கண்ணுக்கு பிறகு தாரத்தனுடைய பேச்ச கேட்பான். அவன் தான் மனுஷனுக்கு அழகு. ஏன்னா தாய்க்கு பின் தாரம். தாரம். இவன் 2 வார்த்தையை தட்டிட்டான் வல்லரக்கன். சரி, 2 வார்த்தையும் தட்டிட்டா வல்லரக்கன். என்ன பாரு, எனக்கு என்னன்னு வாழ்ந்தான். எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? சரி, உனக்கு தெக்க வடக்க தெரியாதன்னா. ஆமாமா, என் அப்பன் இன்னைக்கு இந்த அளவுல வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, முத்தாரமா வச்சிருக்கிறான்னு சொன்னா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. ஆமாமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெக்க வடக்க தெரியாது. சரி, உனக்கு பைசா என்ன தெரியாதுன்னா ஒரு பையங்க செட்டுல சொன்னான். அவன் கண்ணு முன்ன அப்பன் என்ன ஒசத்தி வச்சிருக்காரு, நல்லா தான் வச்சிருக்காரு. சரி, எந்த குறையும் இல்ல, நல்லா தான் வச்சிருக்காரு. எந்த குறையும் வரவும் செய்யாது, வராது. அதனால நம்ம இதுல இருக்க 8 பேருக்குமே எந்த குறையும் வராது, எந்த குறையும் வராது. அவரவர் யார் யார் மனது என்ன குறை இருக்கோ. சரி, அம்மா முத்தாரம்மா கிட்ட சொல்லுங்க. நாங்களும் அப்பலே வந்து எங்க மனுவை கொடுத்தாச்சு. 8 நாளைக்குள்ள உங்களுக்கு நினைச்ச காரியம் ஜெகஜோதியா சக்சஸ் ஆகிரும். அதானே நாங்க வந்தோடனே மனுவை கொண்டு ஒப்படைச்சாச்சு. அதான் அப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்க. சரி, ஐயா நேரே நாகர்கோயில் வந்தாரு, முத்தாரம்ம முன்ன கையேந்தி நின்னாரு. சரி, அந்த மாசமே பாராளுமன்றத்து உறுப்பினரா தேர்ந்தெடுத்தாங்க நாகர்கோயில் மக்கள். அப்படிப்பட்ட தாய் இந்த முத்தாரம்மா. ஆமாமா, அதோட மட்டும் இல்ல, சரி, பெருந்தலைவர் காமராஜருடைய அன்னை சிவகாமி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், என்னமா சொன்னார்கள்? எவர் என் பிள்ளையை மறந்தாலும் நாகர்கோயில் மக்கள் என் பிள்ளையை வாழ வைக்கிறார்கள். சரி, நீடூழி 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 வாழ்க என்று சொல்லி தாகும் தருணத்திலே சொல்லிவிட்டு சென்றார் அந்த தாய். சரி, அதுக்கு தான் இன்னைக்கு நாகர்கோயில் தண்ணிங்கிற பஞ்சமே கிடையாது. ஒரு நாள்வே வராது பஞ்சம். ஆமா, சாப்பாட்டு பஞ்சம் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. பெருங்கோடையில தமிழ்நாடே சோறலாம் நடந்தது, நாகர்கோயில கூப்பிட்டு சோறு கொடுத்தாங்க. சரி, அப்பேற்பட்ட ஊர், செல்வ செழிப்பான இடம்னு சொல்றீங்க. ஆமா, அப்படியா? வல்லரக்கே தாயனுடைய வார்த்தையை தட்டினா. சரி, கட்டிய தாரத்தனுடைய வார்த்தையை தட்டினான் வல்லரக்கன். ஆமா, தாயனுடைய வார்த்தையை தட்டாதவர்கள் யாரு? யாரம்மா? நாமலாம் தட்டல. அம்மா பேச்ச தட்டல, நீ நான் தட்டவே இல்லை. நயன்தாராமானி பொண்ணு வேணும்னாவ ஒரே மாசத்துல இன்ஸ்டாகிராம்ல தேடி பிடிச்சு கொண்டு விட்டேன்.
உனக்கு அதை விட்டா வேற என்ன தெரிய போகுது? ஏம்மா, இந்த அதைத்தான் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான். எல்லா தாயும் இன்ஸ்டாகிராம் தான் இப்ப உயிர் மூச்சு. ஓ, உயிர் மூச்சு. நெட்டை ஆன் பண்ணுங்க செல்லுல. தாயினுடைய வார்த்தையை தட்டாதவர்கள் யாருங்க? நான் கல்யாணம் முடிச்சேங்க. ஏம்மா, தாயினுடைய வார்த்தையை தட்டாதவர்கள் உங்களுக்கு தெரியுமா? ராணிக்கு நீ தட்டல. தாய் பேச்செல்லாம் தட்ட தாயை தான் தட்டுவாவ. போன வாரம் நாயை தட்டி விட்டுட்டா. ஆமா, எங்க வந்து சொல்லுத எனக்கு தெரியாதா போ அப்படின்னு. சரி, தாயினுடைய வார்த்தையை தட்டாதவர்கள் மகாபாரதத்திலே 5 பஞ்ச பாண்டவர்கள். அம்மா பேச்ச தட்டல. ஆமா. தாரத்தினுடைய வார்த்தையை தட்டுனவன் யாரு? யாரம்மா? ராமாயணத்திலே இலங்கை வேந்தன். ஓ, 10 தலை ராவணன். ஆமா, ஜண்டுபாம். தாரத்தினுடைய பேச்ச வண்டோதரி பேச்ச தட்டிட்டு போறானே. சரி. மண்டோதரி. ஆமா, மண்டோதரில வண்டோதரி. ஓ, எங்களுக்கு மண்டோதரி தான் கேக்கு. அப்படித்தான் கேட்கும். அவியலுக்கு மண்டபுரம் தெரிச்சு போய் இருக்கும் போல. அதனால மண்டோதரி. மண்டோதரி. அதாவது வண்டோதரி வார்த்தையை தட்டிட்டு போனானே ராவணே. சரி. பஞ்சவடி தீரத்திலே சென்று சீதையை சிறையெடுத்தானே. ஆமா. உயிரோட இருந்தானா? இருப்பானா? தன் மனைவியை தவிர பிறர் மனைவியை தீண்டுபவனுக்கு கண்டிப்பாக தண்டனை என்பது உண்டு. சரி. நாடு இழந்தான், நகர் இழந்தான், சொத்து இழந்தான், சுகம் இழந்தான், பொன் இழந்தான், பொருள் இழந்தான், மண் இழந்தான், மனையாட்டி இழந்தான். தன்னுடைய உடம்புல ஊசி குத்த கூட இடமில்லாத அளவில் ராம பானமானதவன் மார்வை துளைத்தது. சரி. அடுத்த மனை மேல ஆசைப்பட்டு போனானே. ஆமா. ஏ சண்டாளை உயிரோட இருந்தானா? இருக்க முடியுமா? அடுத்த குடும்பத்தை கெடுத்த ஆண்களுக்கு பெண்களுக்கு இதான் கதி. சரி. என்ன கதி? இதான் கதி. ஏமா, ராமாயணத்தை வால்மீகி எழுதினாலும் அதை திருப்பி சீர்திருத்தி தமிழ்ல எழுதினது கம்பர். இந்த மண்டோதரி வந்து கம்பரை பார்த்து கேக்குறாங்க. என்னமா கேட்டாங்க? கம்பரே, இந்த ராமாயணத்தை திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் கொஞ்சம் திருத்தி எழுதும். இந்த பெண்மைக்கு கொஞ்சம் வீரமும் சேர்த்து எழுதும். இந்த ராவணனை கொல்ல ராமனின் மனைவி சீதை தேவையில்லை, இந்த மண்டோதரியே போதும் என்று எழுதும். சூப்பர், தேங்க்யூ, சபாஸ். இவ்வளவு கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க. சரி. நாங்க படிச்சது அப்படிமா? அதான் கேட்டேன். நீங்க டீச்சருக்கு படிச்சிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு அதுல தெரியும். 2 டிகிரி படிச்சு இவ்வளவுதான் படிச்சிருக்காவ. ஆமா, எம்ஐசி பிஎட் முடிச்சிட்டு உங்களுக்கு அதுல தெரியும். 3 டிகிரி படிச்சு இவ்வளவுதான் படிச்சிருக்காவ. இன்னும் எவ்வளவு படிக்கணும்? இன்னும் நிறைய படிக்கணும். அப்படியா? ஆமா. நாங்க பரம்பரையா வில்லு படிச்சு டீச்சர்ட்ட தான் நாங்க கேட்க வேண்டியது இருக்கு. சரி. அப்போது வல்லரக்கன் அங்க தாயினுடைய வார்த்தையை தட்டி விட்டா. சரி. கட்டிய தாரத்தினுடைய வார்த்தையை தட்டினா. ஆமா. அப்படி தெருவை நோக்கி வரபோது வல்லரக்கனுக்கு தெருவிலே சகனம் எப்படி இருக்குது பாருங்க. அங்க ஒன்றாவதே தருவதிலே வல்லரக்கு வரபோதே ஒரு ஓணன் வந்து குறிக்கிடுமா. இரண்டாவதே தெருவதிலே ஒரு நாகோ வந்து குறிக்கிடுமா. மூன்றாவது தருவதிலே ஒரு பூனை வந்து குறிக்கிடுமா. வல்லரக்கனுக்கோ சகனம் சரியில்லை. சரி. யாராக இருந்தாலும் சரி, நாமளாக இருந்தாலும் சரி. ஆமா. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியூருக்கு வர்றோமா? சரி. முதல்ல தெருவுல வந்து தெற்க வடக்க மேக்க கிழக்க 4 திசைகளையும் பார்க்கணும். ஆமா, குறுகுறுன்னு பார்க்கணும். 10 நிமிஷமாவது பார்க்கணும். சரி. பார்த்து தான் கிளம்பணும். ஆமா. என்ன செய்யணும்? 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க போகக்கூடிய வேலைலாம் முடிஞ்சு போகும். அது இல்ல, அது மட்டுமல்ல, பிடிச்சு வச்சு ஊர்ல கட்டி வச்சு போடுவாங்க. சரி. என்ன நீ என் வீட்டை பாக்க அப்படின்னு 10 நிமிஷமா அவன் என் வீட்டு மச்ச பாத்துக்கிட்டே இருக்கான். போனமான்னு போக வேண்டியதானே. சரி. அப்படிமாங்க போவாமாங்க. அப்படிமாங்க. வல்லரக்கே தெருவில் வரும்போதே அவனுக்கு குறுக்காக நாக பாம்பு படம் எடுத்து ஆடுகிறது. பாம்பை கண்டா படையே நடுங்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். வல்லரக்கே பார்த்தான், பாம்பு நம்மளை என்ன செய்யும்? இந்த பாம்பு என்ன செய்யும்? கருப்பு பாம்பு நம்மளை என்ன செய்யும்? என்ன பாம்பு? கருப்பு பாம்பு. மஞ்ச பாம்பு. ஆமா, இது கருப்பு பாம்பு தானம்மா. அப்படியா? மாட்டினது கருப்பு பாம்புட்டே தானே. பாம்பு நம்மளை என்ன செய்ய நினைச்சான் வல்லரக்கன். இவன் அடுத்த தெருவில் வரும்போது வல்லரக்கனுக்கு குறுக்காக பூனை ஒன்று சத்தம் கொடுத்து கொண்டு செல்கிறது. பூனை வந்துட்டு இது கதவுக்குள்ள நச்ச பூனை மாதிரிலாம் இருக்கு. ஏம்மா, இது கருப்பு பூனை. இது கருப்பு பூனை. காலுக்குள்ள மிதிப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இது நம்ம வில்லு பாடிட்டு வரும்போது ஆட்டோல வரும்போது பார்த்தோமே அந்த கருப்பு பூனை. அதே மாதிரிதான் வல்லரக்கன் பூனை நம்மளை என்ன செய்யுங்க? இந்த பூனை நம்மளை என்ன செய்யும்? என்ன செய்யண்டா? இவன் அத்தனை சகனத்தை கிடந்து ஆமாம்மா அவை வண்ணம்மா கிடந்து ஐயோ பலே நாடு வெட்டி சிங்கங்களும் பொல்லைகள் வாழுவனா
அங்கே வனமதிலை வனமதிலே வருகிறானே வல்லரக்கே பச்சரிசி வனமதிலே வனமதிலை வருகிறானே வல்லரக்கே வல்லரக்கன் தவம் செய்வதற்காக மச்சரிசி என்ற வனத்துக்கு வருகிறான். மச்சரிசி வனத்துக்கு வாரம். ஆமா பச்சரிசி வேணும். பச்சரிசி இல்லப்பா மச்சரிசி. ஓ மச்சருக்குமே மச்சம் மச்சம் இல்ல மச்சரிசி. ஓ மச்சரிசி அரிசி தவிர மத்த அரிசி. அந்த ரிசியினுடைய பேர் மச்சரிசி. அந்த மச்சரிசி வனத்திலே வந்தான் வல்லரக்கன். சரி நம்ம தவம் செய்யறதுக்கு நல்ல வனம் இந்த வனம். அருமையான வனம் இந்த வனம் தான். இந்த வனத்திலே இருந்து கொண்டுதான் சிவபெருமாளை வேண்டி சிவதவங்கள் செய்ய வேண்டும். அரணாரை வேண்டி அருதவசுகள் செய்ய வேண்டும் என்று வல்லரக்கனாகப்பட்டவன். ஆமா மச்சரிசி வனத்திலே வந்த வல்லரக்கன் எப்படி தவம் செய்ய போறான் பாருங்க. எப்படி எப்படி அம்மா அவே ஆயிரமுள்ள கம்பன் நாட்டிலே அவை நல்ல பலகை போட்ட அவை நல்ல பலகை மேலே கனத்த தங்க குடத்தை வைத்த கனத்த தங்க குடத்தின் மேலே மாவிலகை கொண்டு வைத்த மாவிலகில் மேலையல்லோ செம்மீளனி தேங்காய் வைத்த செம்மீளனி தேங்காய் மேலே செவ்வாரளி புஷ்பம் வைத்த செவ்வாரளி புஷ்பம் மேலே எலுமிச்சங்கனிய வைத்த எலுமிச்சங்கனியின் மேலே பாலன் வல்லரக்கே கோலுமிச்சங்கனிய வைத்த கோலுமிச்சங்கனியின் மேலே கொட்டை பாக்கி ஒன்று வைத்த கொட்டை பாக்கின் மேலே எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்த கோழி முட்டை மேலே எல்லோ